DG Film Company, Magnus Production, Sabaris, Sangamitra, Soumya, Anbumani தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க ஒரு ஆர்ட்டை வந்து ப்ரொஃபஷனலா எடுத்து கைட்லைன்ஸோட பண்றீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஆஃப் ஆர்ட் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஆர்ட்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை ப்ரொஃபஷனலாக கையாளும் போது இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு செக்டாருக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ பாடி ஆர்ட்ன்ற போது இட்ஸ் கம்ப்ளீட்லி பெர்மனெண்ட் ஒன். அது உங்களால் மாற்ற முடியாது. இந்த ஆர்ட்டை வந்து குவாலிட்டியாக பண்ண முடியும். நீங்கள் இந்த ஆர்ட்டை பண்ணும் போது இதெல்லாம் வந்து மைனஸ் ஆகும், இதெல்லாம் ப்ளஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியணும். டேட்டூன்றது ஏதோ கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஏதோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுற வேலை இது ஒன்றும் இல்லை. ஒரு போஸ்டர் ஓட்டுற மாதிரி இல்லை, நினைக்கிற நேரத்துக்கு கிழிச்சு போட்டுடலாம். இட்ஸ் ஆர்ட். ப்ரொசீஜராக நம்ம பண்ணலன்னா அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. இப்போ டேட்டூ போட்டவங்க எல்லாருக்குமே HIV இருக்குதான்னு கேட்டால் இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. டேட்டூ போட்டவங்களுக்கு HIV இருக்குதுன்னு சொல்கிற ப்ரூஃப் எதில் இருக்குதுன்னா, வெள்ளை கலர் ஸ்கின்னு வந்து ப்ரௌன் கலர் இங்கை போட்டு மறைச்சா செட்டில் ஆகிடும்னு பண்ணுறது எல்லாம் ஓகே தான். பண்ணதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் எப்படி இருக்குதுன்னு யாருமே வந்து ரிசல்ட்டை போடுறது இல்லை. இவங்க பண்ணுற ஒரே விஷயம் அந்த ப்ரைவேட்டு அந்த ஒரு உமன் பிராண்டிங்ன்ற ஒரு சோர்ஸை வச்சு தான் இங்கே இருக்கிற மீடியாஸ்லேருந்து எல்லாத்துலேயும் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தவறுங்க நடக்குது. ஆனால் இந்த மாதிரி சில கிரிஞ்சான விஷயம் பண்ணுறவங்களோட குறிக்கோள் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டால் ஃபாலோவர்ஸ் வரும், யாரை பிராண்டிங்காக யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற குட்டி டேட்டூ ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க கூட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நான் வளரணும்னு யோசிக்கிறான். ஆனால் அவன் வளரணும்னு ஒரு ஆசை வரும்போது இந்த மாதிரி சில கிரிஞ்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாமினேட் பண்ணிடுறாங்க. ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு வால்லையோ ஒரு பேப்பர்லேயோ அது வந்து வரைகிறது, அதை அழைச்சிட்டு கூட திரும்பி நம்ம அது க்ரஷ் பண்ணி தூக்கி கூட போட்டுடலாம். ஆனால் ஒரு பாடியில் ஒரு ஆர்ட்டை வரைகிறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயந்தான். ஆமாம், ஒரு நூல் பிசிறு தட்டினாலும் அதோட அந்த இடமும் மாறிடும், அது அந்த ஆர்ட்டோட வேல்யூமே இல்லாமல் போயிடும். அது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும் அந்த ஒர்க்குக்கு? இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல்னால், இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பணக்காரன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நான் அந்த குழந்தைக்கு உலகத்திலே இல்லாத ஒரு காஸ்ட்லியஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்றேன். அந்த குழந்தைகிட்ட நீ இந்த கோடிங்லாம் பண்ணுன்னு சொன்னால் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அது மாதிரி தான் ஆர்ட். நீங்கள் ஒரு ஆர்ட்டை வந்து ப்ரொஃபஷ்னலாக எடுத்து கைட்லைன்ஸோடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஆஃப் ஆர்ட் நாலேஜ் இருக்கணும். இப்போது நம்ம பிறக்கும் போது வந்து எதுவுமே தெரியாமல் தான் பிறந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறது அம்மான்ற வேர்ட். அடுத்து எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா செவுத்தில் கிறுக்க ஆரம்பித்தோம், செவுத்துலேயும் தரையிலையும் கிறுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஆர்ட்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை ப்ரொஃபஷ்னலாக கையாளும் போது இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு செக்டாருக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ பாடி ஆர்ட்ன்ற போது இட்ஸ் கம்ப்ளீட்லி பெர்மனெண்ட் ஒன். அது உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட அது வந்து ரொம்ப வியர்டாக தான் போய் முடியுமே தவிர அதே மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட ஆர்ட் பேக்ரவுண்டு ரொம்ப லைக் கம்ஃபர்டபுளாக லைக் ஸ்டெபிலிட்டியாக உங்களால் இந்த ஆர்ட்டை வந்து குவாலிட்டியாக பண்ண முடியும். நீங்கள் இந்த ஆர்ட்டை பண்ணும் போது இதெல்லாம் வந்து மைனஸ் ஆகும், இதெல்லாம் ப்ளஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு ட்ராயிங் பண்ணும் போது அது தப்புன்னு அழிஞ்சிச்சின்னா அதை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அழிச்சிட்டு பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ண தெரியணும். அந்த பேலன்ஸ் நாலேஜ் ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்க்கு இருந்தால் தான் அந்த டேட்டூலேயே ஒரு தப்புன்னு இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், ஆர்ட்ன்றது ஒரு மெயினான ரோல் டேட்டூக்கு தேவை. எனக்கு வந்து ட்ராயிங் நாலேஜ் சுத்தமாக தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து தான் ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி எக்கனாமிக்னால தான் நான் உள்ளே நுழைஞ்சது. அதுக்கப்புறம் நான் இதை வந்து டெவலப் பண்ணிக்கினேன். என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு ஆர்ட்குள்ளே போகிறோம், நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டியை மேக் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து அதை பில்டப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான சர்டன் நாலேஜ் வேணும், குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி வேர்ல்டில் டாப் கிளாஸ் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, இந்தியாவிலே டாப் கிளாஸ் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை ட்ராயிங் நாலேஜே இல்லாமல் இவங்க டாப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுங்கள், முடியவே முடியாது. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறான்னா அவனுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் தெரியாமல் இருக்க முடியாது. ஸோ பேசிக் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த ஆர்ட்டோட குவாலிட்டி உங்களால் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு 100% கன்ஃபர்மேஷனான ஒரு ஆர்ட் ஒர்க்கை அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். ஒரு மெமரியை வந்து எரேஸ் பண்ணிட்டு திரும்பியும் அதை கவர் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் டேட்டூ ரிமூவல். ஒரு ஆர்டிஸ்ட்டாக இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும்? இப்போ அந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க லைக் எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட ஒய்ஃப் ஃபேஸ் போடுறாங்கன்னு வைங்களேன், அந்த மெமரிக்காக தான் போடுறாங்க. ஆனால் அது பார்க்குறது அவங்க ஒய்ஃப் ஃபேஸ் மாதிரியே இல்லை. இதனாலேயே அவங்க ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஆமாம், ஜாடா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
நான் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி இதை கவரப் பண்ணிவிட்டு லைக் அதை வந்து புதுப்பிச்சு வேறு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுப்பேன். ஸோ லைக் அந்த மெமரியை இரேஸ் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம்ஸ் அவங்களுக்கு அதுவே வேணும்னா அந்த கவரப்லேயே அதில் ஏதாவது ஒரு பேட்டர்னை ஆட் ஆன் பண்ணுற மாதிரி லைக் டேட்டூன்றது கண்டிப்பாக வந்து லைக் நம்மளோட லைஃப் ரிலேட்டடாக தான் இருக்கணும். லைக் ஏதோ கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஏதோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுற வேலை இது ஒன்றும் இல்லை. ஒரு போஸ்டர் ஓட்டுற மாதிரி இல்லை, நினைக்கிற நேரத்துக்கு கிழிச்சு போட்டுடலாம். இட்ஸ் ஆர்ட். இது வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு என்கிட்ட வந்து மோஸ்ட்லி டேட்டூ ஆர்டிஸ்ட்டுங்கள்லேருந்து லைக் டிசைனர்ஸ்லாம் வந்து கேட்கும் போது நீங்களே டிசைன் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம், நாங்களே டிசைன் பண்ணுவோம். உங்களோட பர்சனாலிட்டியை நான் பார்ப்பேன். நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டியில் இருக்கிறீங்க, என்ன ஜாப் ரோல் ப்ளே பண்ணுறீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் என்ன இருக்குது, அண்ட் தென் உங்களோட இப்போ நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி டேட்டூ டிசைன் என்னும் போது கூகுளில் இருக்கிற டிசைன் தான் என்கிட்ட வந்து கேட்பாங்களே. நான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறேன். உங்களோட லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது எதனா லைக் இருந்ததுன்னா அதை கொடுங்க, நான் வந்து அதை டேட்டூவாக கன்வெர்ட் பண்ணி தரேன். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணேன்னா என்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நாலேஜ் இருக்கும் போது எல்லாமே ஆப்வியஸ்லி எல்லாமே இருக்கும். ஆர்ட்டுன்னு ஒரு டயக்ராம் நமக்குள்ளே இருக்கும் போது கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். ஓகே. ஸோ அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் மெத்தட்ஸில் நான் வந்து ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸோட கிளைண்ட்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான டேட்டூவை பில்ட் பண்ணுறதுல நாங்கள் அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகே. அது வந்து நம்மளோட கேரக்டரை வந்து அந்த டேட்டூ சொல்லணும். ஆமாம், நம்ம வந்து அந்த டேட்டூவை போட்டுன்னு சுற்றுறோன்னா அந்த கேரக்டர் வைஸ் அந்த டேட்டூ பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். அந்த லேசர் பொறுத்த வரைக்கும் லேசர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டூ ரிமூவல் தான். அதுதான், அது சரியாக நம்ம லைக் ப்ரொசீஜராக நம்ம பண்ணலன்னா அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரியான ரிஸ்க்? லைக் கீலாய்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடீஸ் எல்லா ஸ்டடீஸுமே வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. இப்போ டேட்டூ போட்டவங்க எல்லாருக்குமே HIV இருக்குதான்னு கேட்டால் இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டடீஸ் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. டேட்டூ போட்டவங்களுக்கு HIV இருக்குதுன்னு சொல்கிற ப்ரூஃப் எதில் இருக்குதுன்னா ரிப்பீட்டடாக ஸ்ட்ரீட்டில் போடுறாங்க இல்லையா, அந்த நீடில் மாற்றாமல் ஒரே இங்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லைக் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் லைக் HIV அந்த மாதிரி பாதிப்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இன்ன வரைக்கும் லைக் வேர்ல்டு லெவலில் யாருமே ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சுன்னு யாருமே வந்து பார்க்கல. ஏன்னா நான் வந்து லைக் வேர்ல்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களை ஃபாலோ பண்ணுறேன். இதில் லைக் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குதுன்னு சொல்கிற ஆர்டிஸ்ட்டுங்களாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது வி கேதர் எவ்ரி பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டடீஸ் பண்ணும் போது இதுலேருந்து எதுவுமே ப்ரூவ் ஆகலை. பட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட டேட்டூ போடும் போது இதெல்லாம் நடந்துருக்குது, சான்சஸ் நிறையாவே இருந்திருக்குது. ஆமாம், ரிஸ்க் இருக்குது. அந்த லேசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேசர் ரிமூவல்ஸ்னால கேன்சர் வரலாம் அப்படின்லாம் ஃபியூச்சரில் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்டடீஸில் இன்னும் லைக் ப்ரூவ் பண்ணப்படலை. இட்ஸ் ஆல் இன் அ ட்ரையல். ஆமாம், இட்ஸ் ஆல் இன் அ ட்ரையல். அதுதான் நான் வந்து லேசர் டேட்டூ ரிமூவல் போடுறீங்களா, என்கிட்ட பண்ண வரீங்களான்னு கேட்கும்போது ஐ சஜஸ்ட் நீங்கள் லேசர் டேட்டூ ரிமூவல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தேட வேண்டியது டேட்டூ ஆர்டிஸ்ட்டே இல்லை, காஸ்மெட்டாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இதை பற்றியான ப்ராப்பர் ஸ்டடீஸ் தெரியும். அவங்க தான் இதை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் தென் இப்போ நிறைய பேர் டேட்டூ வந்து அனஸ்டேஷியா போடலாம், பெயின் கில்லர்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் அனஸ்டேஷியான்னு ஒரு ஸ்டடீஸ் இருக்குது. டாக்டர் லைக் இண்டஸ்ட்ரியில் அனஸ்டேஷியான்னு ஒரு ஸ்டடீஸ் இருக்குது. அதை வந்து தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் யாரும் இன்னும் கொடுக்கல. பட் மைட் பி அந்த சைட்ஸில் கொடுத்துருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் நம்மளோட ஆர்டிஸ்ட் யாருமே கொடுக்கல. ஏன்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டடீஸ் இருக்குது, அவங்க தான் அதை பண்ண முடியும். லைக் அண்ட் தென் லைக் பெயின் கில்லர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு கொடுக்குற சான்சஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்களோட ஹார்ட் ரேட் பம்ப் அதிகமாக ஆகலாம். அதனால பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி டேட்டூ பண்ணும்போது அவாய்ட் பண்ணுறது பெட்டரானது. இன்னொரு இடத்துல போட்டு வந்திருப்பாங்க, உங்களோட நிறைய வீடியோஸ் மேக்ஸிமம் அதை தான் பேசுது. இவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது இதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு தயக்கம் வரும்ல, நம்ம வந்து டேட்டூ போடலாமா வேணாமா? நீங்கள் வந்து அதை ரீமாடல் பண்ணி கொடுத்துட்றீங்க, ஓகே இப்போ பாருங்கள் இதோட ரிசல்ட் அப்படின்னு. ஆனால் முன்னாடி பார்க்குற வீடியோவில் ஒரு டவுட் வரும்ல, ஓ டேட்டூ போட்டால் இவ்வளோ பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற. ஆமாம், கரெக்ட். நீங்கள் லைக் நான் முக்கால்வாசி வந்து கவரப்ஸ் தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டாப் கிளாஸ் டேட்டூ ஸ்டுடியோவில் தான் ஒர்க் பண்ணேன். அது பெங்களூரில் இருந்தது. ஸோ அங்கே நான் பண்ணும்போது எல்லாமே பெரிய பெரிய ஃப்ரெஷ்ஷான டேட்டூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கவரப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ வந்து கவரப்ஸ் எதனால் வருது, இதெல்லாம் எதனால் வருதுன்னா அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, உங்களோட ஆர்ட் பேக்ரவுண்ட், ஒரு ஆர்டிஸ்டோட ஆர்ட் பேக்ரவுண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. அவங்களுக்கு எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னு தெரியல. அந்த பிளேஸ்மெண்ட் வந்து இப்போ உங்களோட பாடி அனடாமி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஆனால் டேட்டூ டிசைன் கோணியாக இருக்கும். உங்களோட டேட்டூ பண்ணியிருப்பாங்க ஸ்மஜ்ஜாக இருக்கும், உங்களுக்கு டேட்டூ பண்ணியிருப்பாங்க அது டார்க்காக இருக்காது. ஸோ பழைய மாடலுங்களில் வந்து நாங்கள் வந்து புதுப்பிக்கிறோம்.
அதுக்கு உயிர் கொடுக்குறோம். எப்படின்னா கவரப்ன்ற ஒரு மோடை நாங்கள் மேலே டெம்ப்ளேட்டாக வச்சு அந்த டிசைனை வந்து ரீமாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அதெல்லாம் ஈஸியான ஒரு வேலை. ஏன்னா நிறைய பேரோட ஆசை என்னென்னா டேட்டூ வந்து எப்படி போர் அடிக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறீங்க, அந்த விஷயம் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க எங்கடா போட்டேன் நல்லாவே இல்லைன்னு கேட்கும்போது அது உங்கள் மைண்டில் ரிமைண்ட் ஆகிடுது, ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது. என்னடா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், இந்த டேட்டூவை மறைச்சிடணும் அழிச்சிடணும். அப்போது நீங்கள் அந்த டேட்டூவை லைஃப் லாங் கேரி பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நிறைய பேர் அதை இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக மாற்றணும்னு நினைக்கும் போது கவரப்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா லேசர்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு போவாங்க. ஸோ லேசர்ன்ற ஆப்ஷன்ஸு நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு போகிறதில்ல. அந்த லேசர் வந்து சில பேர் வந்து இது செட் ஆகுறது இல்லைன்னு பண்ணுறதும் இல்லை. ஓகே, அதில் ரிஸ்க் ஜாஸ்தியா லேசர் வந்து லேசரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டேட்டூ ரிமூவலுக்குன்னு தனியாக ஒரு செக்டார் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து கேட்டிங்கன்னா இந்த லிப் கரெக்ஷன்ஸ் பண்ண மாட்டேன், அது என்னோடய வேலை இல்லை. மைக்ரோ பிளேடிங் நான் பண்ண மாட்டேன், அதுவும் என்னோடய வேலை இல்லை. அப்புறம் இந்த ஒயிட் தழும்புலாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கலர்ஃபுல்லாக கேட்பாங்க நிறைய கிளைண்ட்ஸு, அதெல்லாம் கேட்குறாங்க, அதுவும் என்னோடய வேலை இல்லை. இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை யாருதுன்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த வேலையை பண்ணுவாங்க. டேட்டூ ஆர்டிஸ்டோட வேலை ஹார்ட்டை கொடுக்குறது தான். மக்களுக்கு ஏன் வந்து டேட்டூ ஆர்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளை கலர் ஸ்கின்னு வந்து ப்ரௌன் கலர் இங்கை போட்டு மறைச்சா செட்டில் ஆகிடும்னு பண்ணுறது எல்லாம் ஓகே தான். பண்ணதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் எப்படி இருக்குதுன்னு யாருமே வந்து ரிசல்ட்டை போடுறது இல்லை, புரியுதா? ஸோ என்கிட்ட வர கிளைண்ட்ஸுங்க வந்து என்கிட்ட லிப்பில் வந்து பிங்க் கலர் அடிக்கணும், அப்புறம் இந்த ஒயிட் பேச்சஸை மறைக்கணும், ஐப்ரோ பண்ணணும், மச்சம் வைக்கணும்லாம் சொல்லும் போது அது என்னோடய வேலை இல்லை. நான் வந்து ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட்டை தான் ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ லேசர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா லேசர் வந்து நம்ம இப்போ என்கிட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்தார், கிட்டத்தட்ட ஒரு 40,000 ருபீஸ் கிட்ட செலவு பண்ணியிருக்கிறார் சென்னையில் எங்கேயோ. அவரோட கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே டிஸ்கஸ்டிங்காக இருந்திருக்குது. எதனாலனா அவரோட கை வந்து ப்ராப்பரான ஒரு லேசர் ரிமூவலில் பண்ணல. இப்போ லேசர் டேட்டூ ரிமூவல் என்னும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டூ சப்ளையர்ஸ் கிட்ட வாங்கிடுறாங்க. ஆனால் சப்ளையர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க இந்த லேசர் ரிமூவல் அவ்வளோ பர்ஃபெக்டாக போகாது. அவங்களே சொல்லிடுறாங்க. ஆமாம் சொல்லிடுவாங்க. இப்போ நான் வாங்கும் போது பர்ச்சேஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, பட் அதுக்கப்புறம் அவங்களே சொல்லும் போது நம்ம ஏன் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். சின்ன டேட்டூ ரிமூவல்ஸ்லாம் அந்த லேசர் ரிமூவலில் போகும். பட் நீங்கள் ஹியூஜாக ஒரு டேட்டூவை கவரப் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு தேவையான லேசர் பீம்ஸ் இருக்குது. அந்த பீமு போயிட்டு அந்த டேட்டூவை வந்து பிக்மெண்ட்ஸை உடைக்கும் போது தான் அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பிரேக் ஆகிட்டு அந்த டேட்டூ வந்து அங்கேருந்து அதுக்குள்ளே இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து உள்ள பிக்சல்ஸ்லாம் உடஞ்சி அந்த இடத்துல டேட்டூவோட டார்க்னஸ் இல்லாமல் போகும். பட் அங்கே கீலாய்ட்ஸ் ஆகும், ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா நம்ம சூடு காய வச்சு தேய்ச்சிக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு எக்ஸ்பென்சிவ். அதுக்கு நீங்கள் யாரை நாடணும்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட் இவங்ககிட்ட போகிறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், என்கிட்ட வர லேசர் லைக் பண்ணுறவங்க. அப்புறம் லைக் கவரப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து சரியாக பண்ணலைன்னு தான் நான் அதிகமாக என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். எதனாலனா நான் வந்து சரியாக இல்லாத ஒர்க்கு அது நல்லா இல்லாதனால தான் என்கிட்ட வந்து கவரப் பண்ணணும்னு வராங்க. நான் வந்து அது நல்லா இருக்குதுன்னு சொல்ல விரும்பலை, கிளைண்ட்டுக்கே அது பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு போரிங் கான்டெஸ்ட் ஆகிடுச்சு, அது பிடிக்கல. சம்திங் தே வாண்ட் டு நியூ, அதை வந்து புதுசாக எதனா மாற்றணும்னு நினைக்கும் போது தான் என்கிட்ட வராங்க. அதில் என்ன சர்டிஃபைடாக என்ன லைக் ஸ்பெசிஃபிக்கான மிஸ்டேக்ஸ்லாம் என்ன இருக்குது, இதில் இந்த மாதிரி பாடி அனாட்டாமிக் ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணல, அண்ட் தென் கான்ட்ராஸ்ட் கொடுக்கல, ப்ராப்பரான ஷேட்ஸ் இல்லை, மூக்கு இந்த மாதிரி இருக்குது, கண் இந்த மாதிரி இருக்குதுன்னு என்னோடய ரீல்ஸில் நான் போடுறேன். ஸோ அதை தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஜெக்ஷனில் தான் ஒரு கான்செப்டாக எடுத்து அதை பார்ட் 2வாக வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான். ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து ப்ராப்பராக கைட்லைன்ஸை நான் கொடுக்குறேன். சும்மா ஏதோ ஒன்று பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு சாங்கை போட்டு நான் பண்ணுறது இல்லை. எனக்குன்னு ஒரு எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை வந்து மக்களுக்கு நம்ம வந்து கரெக்டான மெசேஜை ட்ராவல் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி இந்த டேட்டூ மேலே இருக்கிற எல்லாருக்குமே பயம் வந்து ஃபியர் லெஸ் ஆகிடும். ஸோ யாருமே இதை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுதான் ஒரு டேட்டூ மேலே ஏன் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்? 40,000 ரூபாய்க்கு இருக்குது, 1.5 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. ஐ மீன் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு ஏன் தேவை அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஆமாம், சரி நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஒருத்தவங்களை பார்த்துட்டு தான் நம்மளை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவன் எங்கே அந்த ஷர்ட் போட்டிருக்கிறான், நானும் அந்த ஷர்ட் போட்டிருக்கிறேன், அந்த மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டூன்றது ஒரு மாடர்ன் கல்ச்சருக்குள்ளே வர ஒரு பியூட்டிக்கு எப்படி லைக் லிப்ஸ்டிக்கு, இயர் பியர்சிங் இதெல்லாம் தேவைப்படுதோ அந்த சைடில் லைக் மேற்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து மாடர்னைஸ்டாக இருக்கிறாங்க. ஒரு டேட்டூ போட்டால் அவங்க இந்த மாதிரி ஜம்பாக பில்டாக சூப்பராக ஆக்டிவாக இருக்கிறாங்க, க்யூட்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய லைக் நமக்குள்ள ஐடியாலஜிக்கு ஒருத்தவங்களை பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஆசை வருதா,
அப்போ அந்த ஆசை வந்து எக்ஸ்பென்சிவாக எதுக்கு வந்து டேட்டூ போட்டுக்கிறாங்கன்னா, நாங்கள் பண்ணுற டேட்டூவோட குவாலிட்டி ஆஃப் சார்ஜஸ் வந்து ஹையர் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை பொறுத்து இருக்குது. சில பேர் லோ லைக் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கூட பண்ணலாம். நிறைய பேர் பண்ணுறாங்க நம்ம ஊரில், லைக் ரொம்ப டேலண்டட் உள்ளவங்களும் பண்ணுறாங்க. பட் டேட்டூ வந்து எக்ஸ்பென்சிவாக எதுக்கு ஆகுதுன்னா, அவங்களோட ஆர்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு ப்ராப்பராக கைட்லைன்ஸோடு பண்ணி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஓர்த்தாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதனாலனா அவங்களுக்கு ஒரு டேட்டூ வேணும், ஃப்யூச்சரில் கவரப்பும் வரக்கூடாது, அந்த டேட்டூ லைஃப் லாங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும். அப்போது அவங்க சூஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருப்பாங்க. ஏன் அந்த எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்கன்னா, அவங்கக்கிட்ட கஸ்டமைசேஷன் ஒரு ஐடியா லாஜிக் இருக்கும், டிசைனிங் ப்ராசஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க, யூனிக்காக இருக்கும், க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். அந்த டேட்டூ வந்து லைஃப் லாங் கவரப்புன்னு ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போகாமல், ஒரு செக்மெண்ட்குள்ளே போகாமல், அது பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக அந்த எக்ஸ்பென்சிவான ஆர்டிஸ்ட்டை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. யாராச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணி நமக்குன்னு ஒரு தொழிலுக்கான ஒரு விஷயம் இருக்குது, அதை ஏன் நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை சரி, நான் வந்து இப்போ நான் இந்த இன்டர்வியூவில் கூட யாருன்னா வந்து என் மேலே ஹேட்டர்ஸ் நிறையா கூட ஆகலான்னு வச்சுக்கங்களேன். எனக்கு அதை பற்றி பாதர் பண்ணுற விஷயமே இல்லை. பிகாஸ் நான் வந்து இந்த 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தேன். நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். என்னென்னா, டேட்டூன்றது ஹைஜீனாக பண்ணால் தான் எல்லாருக்கும் சேஃப்டி. என்னை விட அதிகமான செமினார்ஸ் இந்த ஊரில் யாருமே பண்ணலை. நான் மோர் தென் 7 செமினார்ஸ் இது வரைக்கும் நடத்திருக்கிறேன். நான் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்து தான் என் பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க என்னை பார்த்து அப்படியே பண்ணுறாங்க, காப்பி பண்ணல. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, என்னை பார்த்து பண்ணுறாங்களா, இட்ஸ் அ ஹாப்பி திங். டெவலப் ஆகிடுச்சு, எவ்வளவோ இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் டெவலப் ஆச்சு. இவங்க பண்ணுற ஒரே விஷயம், அந்த ப்ரைவேட்டு அந்த ஒரு உமன் பிராண்டிங்ன்ற ஒரு சோர்ஸை வச்சு தான் இங்கே இருக்கிற மீடியாஸ்லேருந்து எல்லாத்துலேயும் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தவறுங்க நடக்குது. அண்ட் தென் எந்தாவது ஒரு ஆர்டிஸ்ட் என்னை வந்து கேட்குறாங்கன்னு வைங்களேன், என்னை ஃபாலோ பண்ண ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுங்க கண்டிப்பாக நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுங்களாம் அக்ரி பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா என்னோட எண்ணங்கள் தான் அவங்களோட எண்ணங்களாகவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணோம், என்னோடய ஆர்ட் லெவலில் க்ரோ பண்ணோம், நானும் வந்து ஒரு ஃபாரின் லெவலில் போய் காம்படிஷன்ஸ் பண்ணோன்னு தான் நாங்கள் எல்லாருமே ஒரு குறிக்கோளாக இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சில கிரிஞ்சான விஷயம் பண்ணுறவங்களோட குறிக்கோள் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டால் ஃபாலோவர்ஸ் வரும், யாரை பிராண்டிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்குற யாருமே என்னை கேட்க மாட்டாங்க. அப்படி மைட் பி அவங்க கேட்டு அவங்க எனக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்கன்னா அதை நான் ஈஸியாக ஃபாலோ பண்ணி என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க பெருசாக பேசுகிற அளவுக்கு என்னோடய ஆர்ட் குவாலிட்டி நான் எப்படி ப்ரூவ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். மைட் பி அவங்க என்னோட ஈக்குவலுக்கு வரலாம். அவங்க வந்த பிறகு பிஸ்னஸ்ன்றது எண்ட் ஆஃப் தி டேயில் ஒரு காம்படிஷன் மோட் தான். நீங்கள் ஒரு பேங்க் செக்டாரே எடுத்திங்கன்னா இட்ஸ் அ காம்படிஷன், டேட்டூன்றது ஒரு காம்படிஷன். என்கிட்ட ஒருத்தன் வளர்றானா இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ ஹெல்த்தி, லைக் இட்ஸ் அ குட் காம்படேட்டர், ஹெல்த்தியான விஷயம். நம்ம ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை ட்ராவல் பண்ணுறோம், அப்போ 2 பேருமே சேர்ந்து வளருவோம். இது எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தரே டார்கெட் பண்ணிவிட்டு ஒருத்தரே ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தால் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணுறது ரெடி தான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக போகணும், நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ண சொல்கிறீங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரி எனக்கும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? என்ன கேட்டிங்கன்னா, லைக் நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்ஸுங்களே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் பேச உங்கள் கூட உங்கள் ஸ்டூடியோவில் வந்து உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நானே ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆகிடலான்னு எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது. எதனாலனா நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம். சரி, நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கலாம், நிறைய பேருக்கு பார்டெண்டர் வேலை பண்ணுறவங்க சில பேர் குற்றம்னு சொல்லுவான். பார்டெண்டர் வேலை பண்ணால் தான் அவனுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம், அவன் ஃபேமிலி எக்கனாமிக்ஸ் சம்பாதிக்குது. எல்லா தொழிலும் ஒரு ப்ராப்பரான செக்மெண்ட்ஸில் போச்சுன்னா யாருக்குமே பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லாம் போகிறது தவறு, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைக் ஒரு ஹெல்த்தியான பிளாட்ஃபார்மில் நம்ம போனோன்னா யார் வேணும்னா போயிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் காம்படிஷன்ஸ் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் காம்படிஷன் பண்ணிங்கன்னா உங்களோட கிளைண்ட் பேஸ் எகிறோம், நீங்கள் ஒரு ப்ராப்பரான பிராண்டிங் போக போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே எண்ட் ஆஃப் தி டேயில் எல்லாருமே சம்பாதித்து தான் நம்ம எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரோம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம், 2வது நம்மளோட பிராண்டிங், 3வது நம்மளோட ஆர்ட் டெவலப்மெண்ட்டை காட்டுறது தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குற எல்லா ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட்டுங்களும் என்ன மாதிரி தான் நான் யோசிக்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது, எனக்கு இது ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிச்சு, நான் இதை பயன்படுத்திக்கினேன் இந்த பிளாட்ஃபார்மில். அகென்ஸ்டாகவும் இருக்கலாம், என்னோடய பிளாட்ஃபார்மை நான் எப்படி பயன்படுத்திக்கினேனோ அவங்களும் போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வைக்கட்டும், வைங்க. நான் யாரையும் வேணான்னு சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து நல்ல டேலண்டட் உள்ள ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க. சென்னையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து அந்த சைடு லைக் வடக்கு தெற்கில் தான் நிறைய டேலண்டட் உள்ள ஆர்டிஸ்ட்டுங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சென்னை இல்லை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், இந்த மாதிரி நிறைய டேலண்டட் உள்ள ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எல்லாருமே இவ்வளோ ஆமாம், யாருமே வந்து ஓப்பனாக பாண்டிங்காக இல்லை, எல்லாருமே வந்து ஒரு ஈகோயிஸ்டாக. நம்ம எதுக்குன்னா
இருக்கிறாங்க. இங்கே வந்து சில ஆர்டிஸ்ட்டுங்க அவங்களோட ஈகோ ஷேர்னால அந்த லைக்ஸ் வியூஸ்க்குனால அவங்க வந்து இவங்கள டாமினேட் பண்ணி வச்சிருக்கிறனால இவங்க யாரும் ஷைன் ஆகுறது இல்லை. இப்போ நம்ம பக்கத்து மாநிலமான பெங்களூர் போங்களேன், எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. டாட்டோ ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒற்றுமை செக்மெண்ட்ஸ் இந்த காம்படிஷன்ஸ்லாம் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நடக்குது. இதெல்லாம் அதுக்கு நடக்குதுன்னா நீ யாருன்னு வெயிட்டு காட்டுறதுக்கு இல்லை, நீ என்ன மாதிரி ஒர்க்கை பண்ணுற அவங்ககிட்டேருந்து நான் உன்னோட ஐடியாஸை கேதர் பண்ணிக்கிறேன். ஒரு பாண்டிங்கை ஆர்டிஸ்ட்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது தான் நம்ம இது எல்லாருமே வந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆசையாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் உங்களை தேடி வர நியூஸ் சேனல்ஸோ மீடியா சேனல்ஸோ ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் மக்களுக்கு இதுதான் ரைட்டான ஒரு வே, இதுதான் இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக நீங்கள் வந்து அந்த இடத்த பயன்படுத்துங்க. நீங்கள் யாரை வேணால் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் நெகட்டிவாக எடுக்கிறவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஆர்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு யோசிக்கணும். அவங்களோட ஸ்டெமினா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு யோசிக்கணும். அவங்ககிட்ட எதுவுமே இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு எந்த யூஸும் இல்லை. இப்போ என்னோடய டார்கெட்ஸ்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணல. எனக்கான கோல்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஃபாரினில் தான் போய் டாட்டூ பண்ணால் பக்காவாக வரோன்னு இருக்கக்கூடாது. ஆமாம், இங்கேயும் பண்ணுறாங்கடா. என்கிட்ட வர கிளைண்ட்ஸுங்கெல்லாம் ஓவர்சீஸ்லேருந்து வராங்க. ஃப்ரான்ஸ், லண்டன், மலேசியா, சிங்கப்பூர்ஸு. எங்களோட இன்னொரு லைக் இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் வந்து ஓவர்சீஸ்லேயும் அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். லைக் ஃப்ரான்ஸ்லேயும் மலேசியாலேயும் யூகேலேயும் அந்த மாதிரி சிட்டிஸ்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நான் வைக்கிற ஒரே லைக் வேண்டுகோள் என்னென்னா, பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் பார்க்குற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, டாட்டூ இண்டஸ்ட்ரினா ஒரு ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி. நீங்கள் அதில் நல்ல ஒரு டெவலப்பிங்கான இன்கம் எதிர்பார்க்கணுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு பியூரான ஆர்ட் ரெஸ்பெக்டை கொடுங்க. நீங்கள் கிரிஞ்சான விஷயத்தை விட்டுடுங்க. உங்களோட பிராண்டிங் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிறதுக்கு உண்மையான ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போங்க. உங்களோட ப்ரைவசிங்கில் நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸோட ப்ரைவசிங்கில் நீங்கள் சேர்த்து வைங்க. அதை வெளியில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் குறை சொல்கிறதுனால உங்களோட ஃபேம் தான் டெவலப் ஆகும். இன்றைக்கி இவ்வளோ நாளாக குறை சொல்லிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில், இன்றைக்கி நான் அதை வந்து ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பார்க்குற எல்லாருமே இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெயிட்டாக காட்டலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து. அவ்வளோதான். எல்லாரும் ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், எல்லாருமே ஒன்றிணைச்சாதான் நம்ம ஒரு ஆர்ட்டை வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்குது. மக்களுக்கு அது என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. மக்கள் வந்து ஒரு தவறான போதையில் இருக்கிறாங்க. இதுதான்டா ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொம்பளைங்களெலாம் வச்சு வீடியோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டூ பண்ணுறது எல்லாம் லைக் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற குட்டி டேட்டூ ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க கூட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நான் வளரணும்னு யோசிக்கிறான். நான் என்னை எப்படியாவது வளர்த்து விடுங்க, நான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறேன், நான் வளரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் வளரணும்னு ஒரு ஆசை வரும்போது இந்த மாதிரி சில கிரிஞ்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாமினேட் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்கள பேரிகார்டு போட்டு ஏன்னா இவங்க தான் கடந்த ஒரு 2-3 வருஷமாக இவங்க தான் இந்த மீடியாலே ஃபேமாகவே இருக்கிறாங்க. ஃபேஸ் காட்டிட்டு அந்த மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆர்ட்டை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் என்னை எப்படி தேடி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. மைட் பி என்னோட ஆர்ட் குவாலிட்டியாக பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் உங்களோட ஆர்ட்டை டெவலப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வரும். நானும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தேன். நான் ஒரு கட்டத்தில் வந்து சரி எந்த மீடியாவும் நம்மளை எடுக்கிறது இல்லை, நானே ஏன்டா ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட ப்ராட்காஸ்ட் ஆரம்பித்தேன் ஓனா. அதுதான் ட்ரூத்து. நான் என்னோட ஓனா ப்ராட்காஸ்ட் ஆரம்பிச்சுட்டு தான் நான் வந்து சரி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ரோச் கொடுத்துறீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஒரு கலை மீது ஆர்வமிக்கு அதுக்கு உண்மையாக இருந்தோம்னா அது எங்கே வேணாலும் நம்மளை கூட்டு போகும், எதை வேணாலும் நம்மளை தேடி வர வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆர்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணல, அதுதான் உங்களை சூஸ் பண்ணல. ஆமாம் கண்டிப்பாக. மோஜோங்கிற பேரும் நீங்கள் சூஸ் பண்ணல, அந்த பேர் தான் உங்களை சூஸ் பண்ணி. அப்படிங்கும் போது கலையை இவ்வளோ ரசித்து பண்ணுற எல்லாருமே நுணுக்கமாக பண்ணணும், ஆபத்து வராமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கருத்தாகவும் இருக்குது. அந்த கருத்தை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, பல பேர் தப்பை சுட்டி காட்டுங்க. அந்த தப்பு தான் பல பேரோட லைஃபை சரியாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.